இந்த 8ஆம் தேதிக்குள்ள நீதிமன்றம் கண்காணிக்குது. என்ன கண்காணிக்குதுன்னா, இன்னும் நீங்க எத்தனை பேர் மீது உறுதியா நடவடிக்கை எடுப்பீங்கன்னு நாங்க பாக்குறோம். நாங்க மீண்டும் உங்களை நம்புறோம். ஆனா இது போல இனிமே எந்த லாக்அப் டெத்தும் நடக்கவே கூடாது அப்படின்னு இந்த நீதிமன்றம் தமிழக அரசாங்கத்தை மீண்டும் மீண்டும் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு. அதனாலதான் நீதித்துறை நடுவர் நீதி அரசர் சுந்தர்லால் அப்படிங்கிற ஒரு நீதியரசர் மேல வந்து ஒரு அவங்ககிட்ட வந்து எல்லா டீட்டெயில் டாக்குமெண்ட்டையும் ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8ஆம் தேதி வாய்தா போட்டிருக்காங்க. நம்ம இந்த இடத்துல என்ன சொல்றோம்னா, இந்த நிகிதா அப்படிங்கிற ஒரு டாக்டர் அவங்க தான் இந்த கேஸுடைய முதல் இது. அந்த நிகிதாங்கிறவங்க வந்து 27ஆம் தேதி வர்றாங்க. காலை 11 மணியை போல மடப்புறம் கோவிலுக்கு நம்ம அங்க போனோம், ஆய்வு பண்ணோம், எல்லாம் செஞ்சோம். ஆனா இந்த 27ஆம் தேதியில சம்பவத்துல வெறும் 500 ரூபாய்க்கு தான் பிரச்சனை. 500 ரூபாய்க்கு வந்து இந்த வீல் சேர்ல வந்து அஜித்குமார் கேட்டாப்லையா, இந்த நிகிதாங்கிற மேடம் இன்னும் 500 ரூபாய் கேட்கிறேன், நான் உனக்கு 100 ரூபாய் தர்றேன். இந்த வாக்குவாதம் தான். இந்த வாக்குவாதத்தின் அடிப்படையில அவன் மேல வந்து திட்டமிட்டு, அஜித்குமார் மேல வந்து திட்டமிட்டு அந்த 10 பவுன் நகையை காணோம் அப்படின்னு சொல்லி இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துறாங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற ஒரு ஆள் செக்ரட்டரியேட்ல இருக்காங்க. இந்த செக்ரட்டரியில இருக்கிறவங்க யாருன்னா ஐஏஎஸ் ஒருத்தவங்க. இந்த இன்ஃபுளுன்ஸ் பயன்படுத்துற நபரை யாரு அப்படிங்கிறதையும் சேர்த்து நீங்க சிடிஆர் போட்டு கொண்டு வாங்க. ஒரு நபர் இங்க தப்பிக்க கூடாது அப்படின்னு தான் விஷயமா. 500 ரூபாய்க்கு 500 ரூபாய் கேட்டதுனால இந்த வாக்குவாதம் அடிப்படையில 100 ரூபாய் கொடுத்து போயிருக்காங்க. இதையே அந்த நிகிதாங்கிற அந்த மருத்துவர் வந்து வீடியோல தெரிவிக்கிறாங்க. அந்த பையன் ரூடா பேசினா அப்படின்னு சொல்லி. அப்ப ஒரு 500 ரூபாய் சம்பவத்துக்காக திட்டமிட்டு, இதுல ரொம்ப டீட்டெயிலா உள்ள பார்த்தோம்னா, திட்டமிட்டு இந்த பையனை அட்வென்ச்சரா தன்னோட அதிகாரத்தை பயன்படுத்தி திருட்டு கேஸ் போடணுங்கிறதுக்காக பிளான் பண்ணி பண்றதா திட்டமா தெரிய வருது. இந்த விஷயத்துல பாத்தீங்களாக்கு அந்த நிகிதா மேடத்துக்கு செக்ரட்டரியேட்ல இருந்து ஒரு ஐஏஎஸ் ஒருத்தர் தொடர்புல இருக்கிறாரு. அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணி தான் இந்த பையனை தூக்கிருக்காங்க. 27 சாயந்தரம் தூக்குனாங்க. 28 வரை அந்த பையனை அடிச்சு 24 ஹவர்ஸ் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாத எஃப்ஐஆரும் போடாம அந்த பையனை அடிச்சு ரொம்ப கொடூரமா சித்திரவதை பண்ணி கொண்டுட்டாங்க. ஆனா நேற்று என்ன இப்ப எஃப்ஐஆர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, அந்த பையன் கீழே விழுந்து அதனால அவன் இறந்து போயிட்டான். ஆனா முதல் தகவல் அறிக்கை முதல் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல 18 இடத்துல காயம். அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய மெடிக்கல் ரிப்போர்ட் சப்மிட் பண்ண போறாங்க. அது மாண்புமிகு நீதியரசர்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. கொடூரமான லாக்அப் டெத்து தமிழ்நாட்டுல தொடர்ச்சியா நடந்துகிட்டு இருக்கு, தொடர்ச்சியா போய்கிட்டு இருக்கு. இந்த வருடம் மட்டும் இந்த ஆட்சியில மட்டும் 34 லாக்அப் டெத் நடந்ததுக்கான அறிக்கையை சப்மிட் பண்ணியிருக்காங்க. மாண்புமிகு ஐயா மூத்த வழக்கறிஞர் வெங்கடி பண்ணையா சப்மிட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட இணைஞ்சுதான் இந்த வழக்கை நம்ம எல்லாம் போட்டிருக்கோம். மொத்தம் 5 பேருக்கு மேல இந்த வழக்கு பதிவு பண்ணியிருக்கோம். அதுல நாம் தமிழர் கட்சி சார்பாகவும் இந்த லாக்அப் டெத்துக்கு எதிராக வழக்கு போட்டிருக்கோம். விரைவில் இந்த லாக்அப் டெத் இனிமே நடைபெறவே கூடாது. இனிமே இந்த ஸ்பெஷல் டீம் இவங்களுக்கு யாரு அத்தாரிட்டி கொடுக்குறது, இந்த ஸ்பெஷல் டீம் தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு வந்து சூமோட்டவா அதிகாரம் யாரு கொடுக்குறது, இதெல்லாம் நீதிமன்றம் நம்ம மனசுல என்னெல்லாம் நினைச்சோமோ, ஒவ்வொரு சாமானியனுக்கு என்னெல்லாம் கேள்வி எழுமுமோ, என்னடா இப்படி நடந்துகிட்டு இருக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ஆளே இல்லையா, இதுக்கு நடவடிக்கை எடுக்க ஆளே இல்லையா அப்படிங்கிற விஷயத்துல இன்னைக்கு அதான் நீதி அரசர்கள் கடவுளுக்கு ஒப்பானவர்கள். அந்த கேள்வியை இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு முன்னாடி வாயில் எடுத்து வச்சாங்க. ஒட்டுமொத்த நீதிமன்றமும் அப்படியே ஒட்டுமொத்த வழக்கறிஞர்களும் இதுக்கு ஆதரவு குரல் எடுக்கிறாங்க. ஆனா தமிழக அரசு மீதுதான் நீதிமன்றம் மீண்டும் சொல்லுது, நான் சிபிஐக்கு கொடுக்குறதோ கொடுக்காம போறதோ 2வது பிரச்சனை. முதல்ல நீங்க அப்படி சிபிஐக்கு மாத்திர மாதிரி இருந்தாலும் நீங்க ஃபைல் பெட்டிஷன் பண்ணுங்க அப்படின்னு ஏடிஜி சொல்லிட்டாங்க. இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, தமிழக அரசை நம்புறேன், இந்த விஷயத்துல யாரெல்லாம் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி இந்த லாக்அப் டெத்துக்கு இருக்காங்களோ அவர்கள் மீது எல்லார் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். பாரபட்சம் பார்க்காம அது ஐபிஎஸ்ஆ இருக்கட்டும், ஐஏஎஸ்ஆ இருக்கட்டும், யாரா இருந்தாலும் நீங்க நடவடிக்கை எடுக்கணுங்கிறத நம்புறேன். அப்படி சொல்லிட்டு தான் இந்த வழக்கை 8ஆம் தேதி ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து அனைத்து டாக்குமெண்ட்டையும் நீங்க ஒப்படைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்காங்க. 8/7 வந்து வாய்தா தள்ளி போட்டுருக்காங்க. டயா பூஸ்டர் சுகருடைய ரிமோட் கண்ட்ரோல் இனி உங்க கையில. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.